மகா. ம். மகா மெதுவா மகா. இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்களேன். சரி சார் நீங்க இருங்க சார், அவங்க பதட்டப்படுறாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. ஐயோ, ஏன் நிலைமை புரியாம இவங்க வேற இப்படி பண்றாங்களே. அது ஒன்றும் பெரிய சிதம்பர ரகசியம்லாம் இல்லை. ரிசல்ட் பாசிட்டிவ்னா அதை வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுவாங்க. ரிசல்ட் நெகட்டிவ்னா வருத்தப்படுவாங்க, அழுவாங்க. சில நேரம் நீங்கள் டெஸ்ட் ஒழுங்காக எடுத்தீங்களான்னு டாக்டர் மேலேயே கோவப்படுவாங்க. எல்லாம் காரணமாக தான். ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஆறுதலாக 4 வார்த்தை பேசணும், அடுத்து என்ன பண்ணணும்னு வழி சொல்லணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதனால தான். நெகட்டிவ் ஃபைல்ஸ்லாம் கீழே வை, நான் சொல்கிறபடி செய், மறந்துடாத. எனக்கு முன்னாடி போனவங்களுக்கு நெகட்டிவ்னா அப்போ எங்க ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ கடவுளே, என்னாச்சு தெரியலையே. என்னாச்சு? எழுந்துருமா, பாருங்க. மா பாத்து. மா என்னாச்சு? கண்ணை திறந்து பாருமா. இங்க பாரு மா. கண்ணை திறங்க. மா இங்க பாருங்க. என்னம்மா காலைல இருந்து சாப்பிடலையா? சாப்பிடலங்க. என்னம்மா நீ? இவங்க கூட யார் வந்திருக்காங்க? ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க. சிஸ்டர், அவங்க கூட யாரும் வரல, தனியா தான் அவங்க வந்தாங்க. தனியாவா? எந்திரிச்சு நடக்க கூட தெம்பில்லாம இருக்காங்க. என்னங்க, ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வரீங்களா? நானா? அவங்க நிலைமைய பாத்தீங்கல்ல, பாவங்க, போய் வாங்கிட்டு வாங்களேன். ம் சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் தூக்குமா, பார்த்து பார்த்து எந்திரிமா. ஆ பார்த்து, பொறுமையாவா, பொறுமையா உட்காருங்க. அவங்கள பாத்துக்கோங்க. ஏமா சாப்பிட்டு வரது இல்லையா? டாக்டர். மிஸ்ஸஸ் செல்வா? ஆமா டாக்டர். உட்காருங்க. ஆ டாக்டர். சிட் கம்ஃபர்டபிளி. டாக்டர், ரிப்போர்ட், டெஸ்ட் ரிசல்ட் சொல்றேன். உங்க ஹஸ்பண்ட்? அவர் வெளியில இருக்காரு, ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. ஓகே, வெயிட் பண்ணலாம். அவர் வந்ததும் பேசலாம். டாக்டர், என்னாச்சு? ஆர் யூ ஆல்ரைட்? நீங்க ரிசல்ட் சொல்ற வரைக்கும் என்னால ஆல்ரைட்டாலாம் இருக்க முடியாது. உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு தானே? அவர் வந்திருக்காரு, ஆனா தயவு செஞ்சு ரிசல்ட் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், அவர் வெளியில விட்டுட்டு நான் தனியா உள்ள வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். தயவு செஞ்சு அவர் வர்றதுக்குள்ள ரிசல்ட் என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். என்னமா சொல்றீங்க? நேத்து பார்த்தப்போ 2 பேரும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள்ஸா தெரிஞ்சீங்க. இன்னைக்கு ரிசல்ட் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது சரியா இல்லையே. இல்ல டாக்டர், நேத்து இல்ல, இன்னைக்கும் நாங்க நல்ல புரிதலோட தான் இருக்கோம். இன்னும் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாலும் நாங்க இப்படிதான் இருப்போம். அப்படியே ரிசல்ட் உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தெரிய வேண்டான்னு நினைக்கல, அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், அவர் எப்ப வேணாலும் உள்ள வரலாம். ரிசல்ட் என்ன தயவு செஞ்சு சொல்லுங்களேன். ஓகே ஓகே, இந்த ரிசல்ட்டை ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்றது சரியில்லைன்னு தான் நினைச்சேன். பிகாஸ் நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்க வேண்டிய நேரம் இது. ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா ஐயோ ரிசல்ட் நெகட்டிவா டாக்டர்? நெகட்டிவ் தானே? எனக்கு தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா இது நெகட்டிவ் தான். நிச்சயமா அது நெகட்டிவ் தான். மிஸ்ஸஸ் செல்வம், ப்ளீஸ் காம் டவுன் ப்ளீஸ். இதுக்கு தான் நான் ரிசல்ட் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இன்னும் நீங்க ரிசல்ட்டை சொல்லவே இல்லையே டாக்டர். நீங்க இப்படி பிஹேவ் பண்ணா நான் எப்படி சொல்ல முடியும்? நான் சாரி, நான் காம் ஆயிட்டேன். கூலா தான் இருக்கேன். பாருங்க, கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க டாக்டர், ரிசல்ட் என்னங்கறத கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க ப்ளீஸ் டாக்டர். உங்க ரிசல்ட் நெகட்டிவ் தான். உங்களால குழந்தை பெத்துக்க முடியாது. ஐயோ,
மிஸ்ஸஸ் செல்வம், என்னால ஒரு குழந்தைக்கு அம்மாவாக முடியாதா? சொல்லுங்க டாக்டர், முடியாதா? நான் பொண்ணா பிறந்ததே வேஸ்ட். புருஷன் அவர் வாழ்க்கையும் நான் வீணாக்கிட்டேன்னு முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. மிஸ்ஸஸ் செல்வம், டாக்டர் வேண்டாம், அப்படி கூப்பிடாதீங்க. அவர் மனைவியா இருக்க எனக்கு எந்த தகுதியும் இல்ல. இங்க பாருங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, தெளிவான ஐடியாலஜியோட இருக்கீங்க, வாழ்க்கையை பத்தின மெச்சூரிட்டியும் புரிதலும் உங்களுக்கு நிறையவே இருக்கு. நீங்களே இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நார்மல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? நான் என்ன பண்ணுவேன் டாக்டர், சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவேன்? என் புருஷன் அவர் எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? எவ்வளவு கஷ்டத்தை, எவ்வளவு ஏச்சும் பேச்சும், எவ்வளவு கேலி கிண்டலை எல்லாம் தாங்கிக்கிட்டு என் கூட நின்று இருக்காரு தெரியுமா? எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் குழந்தைக்கு நான் தாய் ஆயிட்டங்கிற சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாமே போச்சு. ஐயோ கடவுளே, எனக்கு அம்மா ஆகிற தகுதி இல்லாம போயிடுச்சு. எந்த சந்தோஷத்தையும் அவருக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு. வெயிட் வெயிட், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்னதுனால நீங்க தாயாக முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? டாக்டர், நோ நோ, யூ ஆர் 100% fit to carry a child. அம்மா ஆகிற தகுதி உங்களுக்கு 100% இருக்கு. பிரச்சனை உங்ககிட்ட இல்ல, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான். டாக்டர் இல்ல டாக்டர், மகா, இல்ல டாக்டர், இல்ல.